மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. நான் இது வரைக்கும் எந்த வீடியோலுமே கேட்டதில்லை, ஆனா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. எல்லாருமே உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரீ எக்ஸாம்காக பாத்தீங்கன்னா நம்ம எடுக்காத ஸ்டெப்ஸே கிடையாது. மாணவர்கள் சார்பாகவும் சரி, அகாடமிஸ் சார்பாகவும் சரி, எல்லாருமே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாச்சு. எதுக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இது வரைக்குமே கிடைக்கல. ஃபைனலா பாத்தீங்கன்னா மாணவர்கள் சார்பா இன்னொரு ரிக்வெஸ்டும் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு வேகன்சியாவது கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில கரெக்டா 10 மணிக்கு ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஆவுனா வந்துருவாங்க. இது வரைக்கும் ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ணி எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சா, இதுக்கும் ஏன் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். உண்மையாவே பாத்தீங்கன்னா ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ணி வேகன்சி இன்க்ரீஸ் எங்களுக்கு ஆகியிருக்கு. நான் சொல்றது பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு முந்தின குரூப் 4 எக்ஸாம்ல உண்மையாவே பாத்தீங்கன்னா வேகன்சிக்காக நம்ம ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உண்மையாவே வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சது. கண்டிப்பா இதுலயாவது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். பாத்துக்கோங்க, வேற வழி கிடையாது. ஸோ நாளை காலையில பாத்தீங்கன்னா கரெக்டா 10 மணிக்கு வந்து இன்க்ரீஸ் குரூப் 4 வேகன்சி அப்படிங்கிற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்ரெண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் அந்த குரூப்போட லிங்க் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க எல்லாருமே அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்றதுக்கான எல்லா விஷயங்களுமே அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ண தெரியாதவங்க கூட அந்த குரூப்ல நீங்க ஜாயின் ஆகிட்டா போதும், அவங்களே உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதை பத்தி எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது வேகன்சியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற வேண்டுகோள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ நாளைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு 10 மணிக்கு வந்து போஸ்டர்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா இது பெரிய அளவுல ரீச் ஆகும் அப்படின்னு நம்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் வேகன்சி அப்படிங்கிற இந்த ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லா நியூஸ் மீடியாஸும் வந்து கவர் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல வருது அப்படின்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அமையும். அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல கொண்டு வரணும். அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த குரூப்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். டாடா, பாய்.